श्रीमती रामानुजाय ஏகம்பத்துரையல்லாய் போற்றி வாகம் பெண்ணொருவாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணாரவுடன் கடலே போற்றி பாவாய் நடக்கிரளே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அருள் வடிவான அந்த பூதனியுடன் அவர் கங்காதரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி உலகலாம் கங்காதரீஸ்வரர் ஆலயத்தில் தினந்தோறும் சிவலிங்க போதுவார் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா கணேஷ் அம்மையார் அவர்களும் இந்த இறைவனை நினைந்து பாடக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் நாம் எப்படி தினந்தோறும் உணவு உண்டவுடன் அது கழிவாக மாறுகிறதோ அதை போலவே இந்த செல்வங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது, அழியாத நிலையில் உள்ளது. நமது முன்னோர்கள் அளித்த திருமூலர் 63 நாயன்மார்கள் இப்படிப்பட்ட அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த இறைவனுடைய போற்றி புகழ்ந்தமைக்கு இன்றளவும் எல்லா ஆலயங்களுக்கு சென்றாலும் 63 நாயன்மார்கள் சிலையும் மற்ற அடியார் பெருமக்கள் சிலையும் தான் உள்ளது. நம்ம எல்லாம் எத்தனையோ செல்வ செழிப்போடு உலகத்தில் உள்ள அனைவரையும் நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார்கள். ஆனால் இந்த அடியார் பெருமக்கள் மட்டும் அழியா புகழை பெற்றுள்ளார்கள். இறைவன் எந்த நிலையில் இருக்கிறானோ, இறைவன் எந்த உயரத்தில் இருக்கிறானோ, எந்த இடத்தில் இருக்கிறானோ, அனைத்து அடியார் பெருமக்களும் இறைவனோடு இருக்கிறார்கள். அதற்கு நாம் எல்லாம் பல்வேறு காரண காரியங்களை சொல்லலாம். இந்த மனிதர்களாக பிறந்தவர்கள் இந்த இறைவனை எப்படி தொழுதிருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த மண்ணை மதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஞான சம்பந்த பெருமான் இந்த ஊர் உலகமெல்லாம் சுற்றி வந்து நம்ம சிதம்பரத்திற்கும் சீர்காழிக்கும் நடுவே நல்லூர் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த நல்லூர் என்கின்ற கிராமத்தில் சென்று இறைவனை வழிபடும் போது, அப்பா உன்னுடைய சேவை போதுப்பா, நீ கைலைக்கு வந்திருப்பா அப்படின்னு கூப்பிடும் போது, அப்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் மட்டும் என்னை மட்டும் அழைக்கிறீர்களே இறைவா, இன்று ஆலயத்திலே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் அழைத்தால்தான் நான் வருவேன் என்று கூறுகிறார். அது எப்படி பார்க்க முடியும் சொன்னார்? முடிந்தது முடிந்ததுதான் சொன்னார். அப்படி அவரால் இந்த மண்ணை எப்படி மதித்திருக்கிறார்கள், இந்த மக்களை எப்படி மதித்திருக்கிறார்கள். ஒருவரை அழைத்தால் நாங்கள் ஊரே வருகிறோம் என்று சொன்ன ஞான சம்பந்த பெருமானுடைய நினைந்து 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 நாம் எல்லாம் பார்க்கும் போது நாமெல்லாம் எவ்வளவு இந்த சிற்றின்பம் மற்ற விஷயங்களிலே நாம் எல்லாம் நம்முடைய நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் ஞான சம்பந்த பெருமான் இறைவன் நீ பாப்பா கையிலின் கூப்பிடும் போது அவர் இந்த என்னோடு இன்று ஆலயத்தில் இருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களும் வர வேண்டும் என்று அன்போடு அவரை தெரிவிக்கும் போது அதை தட்ட இயலாத தொண்டருடைய செயலையும் தொண்டருடைய பெருமையும் அவருடைய நல் உள்ளத்தையும் எண்ணி எண்ணி இறைவன் நீங்கப்பா எல்லாருமே வந்துருப்பான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க நமது சிவலிங்க ஓதுவார் ஐயா அவர்களும் அம்மையாரை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் காரைக்கால் அம்மையாரை நினைவுதான் எனக்கு வருது. ஏன்னா அந்த காரைக்கால் அம்மையாரை தினந்தோறும் தியானத்தில் இன்னும் கரெக்டா 1 மணி நேரம் தியானத்தில் உட்கார்ந்து அப்படி நினைக்கும் போது முதல் நிகழ்வாக காரைக்கால் அம்மையை நினைப்பேன், பிறகு அந்த மாங்கனியை நினைப்பேன்,
பிறகு கைலைநாதனை தரிசனம் செல்வதற்காக தலையால் நடந்த அந்த காட்சியை காண்பேன். இறைவன் சொல்வார், அம்மா நீ ஏமா இவ்வளவு தொலை வந்தீங்க, ஆலங்காட்டிலே உனக்கு காட்சி தருகிறேன் என்று சொல்கிறார்கள். இந்த நினைவெல்லாம் தினந்தோறும் என்னுடைய தியானத்திலே முதலாக அம்மையை நினைக்கின்றேன். அந்த உயர்வான சொல்லுக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் இது ஆற்காட்டிலே அவர்கள் பிறந்து வாழ்ந்து வாழ்ந்து நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அம்மா ஜெயலலிதா அம்மா அவருடைய திருவடிகளை போற்றி, சிவலிங்க ஐயா அவருடைய திருவடிகளை போற்றி, நமக்கெல்லாம் எல்லா வளமும் எல்லா செல்வமும் தந்தல்வதற்கும் எந்த நிலையில் யாரை வைக்க வேண்டும் என்கின்ற நிலையை இறைவன் நினைந்து கொண்டிருக்கிறார். அது ஒன்றும் யாரும் மாற்ற முடியாது. நாமெல்லாம் நினைக்கிறோம், நாமெல்லாம் வறுமை கோட்டிலே இருக்கிறோமே, செல்வ செழிப்பிலே இல்லையே, இறைவன் நம்மளை கண்ணெடுத்து பார்க்கவில்லையே என்று நினைக்கின்றோம். அப்படி அல்லது, நாமெல்லாம் அவனை உருகி 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 பாடும் போது மட்டும்தான் நம்ம திருநாவுக்கரசர் இறைவா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஓதுவார் தம்மை என்று அடியெடுத்து தந்தார். நம்முடைய ஞான சம்பந்தர் பெருமான் உண்ணாமுலை உமையால் ஒருவன் பெண்ணாகிய ஒருவன் பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவுத்திறன் மழலை முழுவதிலும். கடைசி ஒரு வரி போறது, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை என்று நம்முடைய சிவலிங்க ஒருவர் எவ்வளவு மரங்களை எல்லாம் அறுத்திருக்கிறார். அப்படி வினைகளை அறுக்கக்கூடியவன் அண்ணாமலையாக நினைக்கின்றோம். நம்முடைய எந்த நேரத்திலும் உடனோடு உடனாக தோழனாக ஏற்றுக்கொண்ட சுந்தர பெருமான் அவருடைய அன்போடு எப்படி பார்க்கிறார்? பைத்தியக்காரன் யாரெல்லாம் கூற முடியுமா? பித்தா திரைசூடி பெருமானே இறைவனை பைத்தியம் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார்கள். இந்த உலக மக்களும் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக சுந்தரர் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை என் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர்ப்பானை இன்ன தன்மை என்று அறிவுனானை எளிவந்த பிரானை அன்னம் வயக்கும் வயல் வயலத்து ஆரூர் ஆணை மறக்குறமாமே என்று உலகத்திற்காக எல்லா நிலைகளையும் பொண்ணை கொடுப்பா பொருளை கொடுப்பா, என்னுடைய பிழையை கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, இனிமே நான் பிழை செய்யாத அளவுக்கு எனக்கு அருளை தந்திடப்பான்னு கேட்கிறார். இது பிழை யார் உலகத்தை செய்யப்படும்? மாணிக்க வாசகர் பெருமான் என் நெஞ்சில் எப்போதும் நீங்காதான் தாழ்வாழ்கின்ற, என் நெஞ்சிலிருந்து எங்கு போகலான்ற, என் நெஞ்சில இருக்கக்கூடியவன் அங்கே தான்